ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமா உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூட நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். அதற்கு முன்பாக நம்ம என்ன ஒரு தொடர் போதனை பார்த்துட்டு இருக்கோம்னா, வெற்றிகரமான எதிர்காலம் என்கின்ற ஒரு தொடர் போதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தொடர் போதனை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். மாணவர்கள் ஒருவேளை இதை பார்க்குறீங்கன்னா கேளுங்க. உங்க வாழ்க்கை மாற்றப்படும். என்னுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார், உங்க வாழ்க்கையும் தேவன் மாற்றுவார். ஆஹ் நம்ம ப்ரீவியஸா என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கான வார்த்தையை நம்ம தியானிப்போம். நம்ம பார்த்தோம், வெற்றிகரமான ஒரு எதிர்காலம் நமக்கு உண்டு. அதற்கு என்ன பண்ணணும், நம்ம தேவனை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தோம். தேவனை தெரிஞ்சு கொள்ளணும்னா அவரோடு கூட நம்ம உறவுல இருக்கணும். அது மட்டும் இல்லாம எப்படி அவர் கூட நம்ம உறவு கொள்றதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்பாக என்னவா, அவர் நம்ம மீது உறவு கொண்டார். கடவுள் நம்ம மீது ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடந்த பகுதியில எப்படி நம்ம கடவுளோடு கூட உறவு கொள்வது, அதுக்கு 3 அடிப்படைகள் காரணங்களை பார்த்தோம். 1 நம்பிக்கை வைக்கணும், 2வது என்ன அன்பு செலுத்தணும், 3வது என்ன அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதெல்லாம் பார்த்தோம். அதுல முக்கியமா வந்து நம்பிக்கையை குறிச்சு பார்த்தோம். நம்ம எப்படி கடவுளை நான் நம்புறது, அதுக்கு என்ன பண்ணணும், அவர் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணாரோ, கடவுள் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சாரோ அதை பார்த்து நீங்க நம்பணும். அதுதான் நம்ம பார்த்தோம் பாருங்க. அதெல்லாம் பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும் அப்படின்னு பார்த்தோம். அதுல போன பகுதியில நம்ம என்ன பார்த்தோம், கடவுள் நம்மளை சிருஷ்டித்தாராம். அதுவே என்ன காட்டுது, நம்ம அவர் மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஒரு காரணமா இருக்கு பாருங்க. நம்மளை சிருஷ்டித்திருக்காரு, எவ்வளவு பெரிய விஷயங்க. படைச்சிருக்காரு, சும்மா கிடையாது. யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. எத்தனை பேர் சொல்றீங்க கடவுள் உங்களை படைச்சிருக்காரு? நீங்கள் நிற்பதும், நீங்கள் நிர்மூலமாக ஆகாத இருப்பதும் அவருடைய கிருபை. கடவுள் தாங்க உங்களை படைச்சிருக்காரு. வெளியே சொல்லுவாங்க, இல்ல சயின்ஸ் அப்படி சொல்லுது. இல்லைங்க, அதுக்கான ஆதாரங்கள்லாம் வரும் காலங்களை நம்ம பார்ப்போம் பாருங்க. கடவுள் தாங்க மனுஷனை சிருஷ்டித்திருக்கார். அதான் சத்தியம், அதான் உண்மை. ஓகே, இன்றைக்கு நம்ம 2வது காரணம் பார்ப்போம். பிரதர், நான் கடவுளை நம்பணும். நீங்க சொன்ன மாதிரி ஓகே பிரதர், நான் கடவுளை நம்புறேன், அவரை பாக்குறேன், அவர் எனக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்னு பார்க்கும்போது கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை வருது. போன பகுதியை நீங்க காட்டினீங்க. என்ன, கடவுள் நம்மளை சிருஷ்டித்தாரு, அதனாலேயே அவரை நம்ம நம்பணும் அப்படின்னு பார்த்தோம். 2வது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப சிஷ்யது மட்டும் விட்டாம என்ன பண்ணிட்டாரு, கடவுள் நம்மள ரொம்ப ஓவரா கிரியேட் பண்ணிட்டாரு. என்ன, எக்ஸ்ட்ரீமா ரொம்ப ஸ்பெஷலா நம்மளை கிரியேட் பண்ணிட்டாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? அதான் நீங்க பார்க்க போறோம். அதை நீங்க பார்க்கும்போது என்ன வருது, உங்களுக்கு நம்பிக்கை வருது பாருங்க. அதான் உதாரணம் சொன்னேன். மற்றவங்க மீது உங்களுக்கு எப்படி நம்பிக்கை வருது, அவங்க உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணாங்களோ அதை பார்க்கும்போது தான் நம்பிக்கை வருது. பாருங்க, கடவுள் முதல்ல உங்களை உங்களுக்காக என்னென்ன பண்ணியிருக்காரு, உங்களையே சிருஷ்டித்திருக்காரு. அது மட்டும் இல்லாம என்ன, உங்களை ரொம்ப ஸ்பெஷலா சிருஷ்டித்திருக்கலாமா. த மேன் என்னவா இஸ் த மோஸ்ட் டாப் கிரியேஷன். இருக்கிறதுலே மனிதர்கள் தான் ரொம்ப ஹை கேட்டகரியில உருவாக்கப்பட்டிருக்காங்க. யோசிக்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமாங்க, பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இப்படியே சொல்லப்படுகிறது, இந்த தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் முடியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. யோசிச்சு பாருங்க. நீங்க கடவுளை நம்புறதுக்கான 2வது காரணம் என்ன, கடவுள் அவரை போலவே உங்களை சிருஷ்டித்திருக்காங்க. என்ன பிரதர், இது ரொம்ப ஓவரா இருக்கு. சிருஷ்டிக்கலாம், ஓகே, புரியுது. ஆனா அவரை போலவே எப்படி பிரதர், இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறது. அதாங்க நம்மள தேவன் எக்ஸ்ட்ரீமா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால நம்மள எக்ஸ்ட்ரீமா கிரியேட் பண்ணியிருக்காரு பாருங்க. இது மிகப்பெரிய ஒரு, நீங்க நம்பலாங்க. உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை போலவே உங்களை சிருஷ்டித்திருக்காரு. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் அவரை போல சிருஷ்டித்திருக்காருன்னா என்ன, புரியல எனக்கு, எப்படி? யோசிச்சு பாருங்க. மனுஷன் தான் எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மிக 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 உயர்ந்தவன் மனுஷன். பாருங்க, பைபிள்ல எங்க சொல்லப்படல, மற்ற சிருஷ்டிப்புகளை காட்டிலும் மனுஷன் தாழ்ந்தவன் எங்கேயும் சொல்லப்படல. மனுஷன் உயர்ந்தவன் தான் காட்டப்படுது. அது மட்டும் இல்லாம கடவுளை போல வேற எந்த சிருஷ்டிப்புகளையும் கடவுள் உண்டாக்கல, மனுஷனை தவிர. யோசிச்சு பாருங்க. அப்போ இது என்ன காட்டுது, நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர் ஏஞ்சல்ஸ் கூட காட் அப்படி கிரியேட் பண்ணல? இல்லைங்க, பண்ணல. காட் டிடன்ட் கிரியேட் ஃபார் ஏஞ்சல் ஹிம்செல்ஃப் ஆல்சோ. லைக் எப்படி சொல்றதுன்னா, அவரை போல கூட கடவுள் உண்டாக்கல பாருங்க, அவரை போல கூட உருவாகல. யோசிச்சு பாருங்க. மனுஷங்களை உங்களையும் என்னங்க கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை போலவே உண்டாக்குனாரு. யோசிக்கலாம், என்ன பிரதர் இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா எனக்கு கிரியேட் பண்ணியிருக்காரு? ஆமாங்க. அப்போ உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்க. இதுவே உங்களுக்கு என்ன வரணும், நம்பிக்கை வரணும் பாருங்க அவர் மேல.
நீங்க ஒருவேளை இன்னைக்கு கடினமான சூழ்நிலையில இருக்கலாம். என்னால ஒண்ணும் முடியல. நான் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ஹியூமன். இல்ல சொல்லாதீங்க. யூ ஆர் நாட் ஆஃப்டர் ஆல் ஹியூமன். நீங்க என்ன? நீங்க ஸ்பெஷல் ஹியூமன்ங்க. யோசிச்சு பாருங்க. எல்லா எல்லா உயிரினங்களை காட்டிலும் நீங்க தான் வந்து பாருங்க டாப்ல இருக்கீங்க. உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். உதாரணமே இல்ல. அதான் உண்மை. என்ன? கடவுள், அதுக்கு கீழ நீங்க, அதுக்கு கீழ தான் தேவ தூதர்கள் வராங்க. ஏஞ்சல்ஸ்லாம் அதுக்கு கீழ தான் வராங்க. ஃபைனலா தான் எங்க? ஃபைனலா தான் வந்து என்ன? செடி, கொடி, மரம், விலங்குகள்லாம் வருது பாருங்க. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் ரொம்ப விசேஷத்தமானவன். ஏன்? கடவுளை போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். எந்த ஒரு சிருஷ்டிப்பும், எந்த ஒரு கிரியேஷனும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. இன்னைக்கு பாருங்க, இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குல்ல. எல்லாருக்கும் தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் தெரியும். என்ன? இது மாரி இந்த ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் டாக்ஸ் உடைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் நாட் நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா மனுஷன் ஒரு டாப் கிளாஸ்ங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷன் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில சிருஷ்டிக்கப்பட்டிருக்கான். அவனை வந்து நம்ம வேற யாரு கூட கம்பேர் பண்ண முடியாது பாருங்க. மனுஷனை மத்த எந்த சிருஷ்டிப்புகளை வைத்தும் கம்பேரே பண்ண முடியாது. அவ்வளவு டாப்பா மனுஷனை கடவுள் கிரியேட் பண்ணியிருக்காரு. ம். பாருங்க இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டாக்ஸ் வந்து பலரை கடிக்குது. அதுக்கு வந்து நிறைய பேர் ஆப்போசிட்டா இருக்காங்க. சில பேர் அதை வந்து இல்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் இது பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் 2 விஷயத்த உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மனுஷங்க மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கணும். வி ஆர் நாட் கம்பேர். நாய் கூட எல்லாம் கம்பேர் பண்ணவே கூடாது பாருங்க. மனுஷன் தேவ தூதர்கள் கூட கம்பேர் பண்ணலங்க. பைபிள் சொல்லுது. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். மேன் இஸ் த டாப் மோஸ்ட் கிரியேஷன் கேட்டகரியில இருக்கான். அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ என்ன பிரதர் பரிதாபமே படக்கூடாதா? நிச்சயமா பண்ணணும் பாருங்க. அதுக்கான ஒரு ஷெல்டர் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கான ஒரு ஸ்பேஸ் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கான ஃபீட கொடுக்கணும். அதெல்லாம் பண்ணணும் பாருங்க. பட் என்ன சொல்ல வரேன்னா, கம்பேர் பண்ணாதீங்க. மனுஷன் உயர்ந்தவன். மனுஷன் உயர்ந்தவன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் மனுஷனை தான் அவ்வளோ டாப் கேட்டகரியில வச்சிருக்காரு. அப்போ ஒரு காரியத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ங்க. ரொம்ப ஸ்பெஷலா உங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு காட். அப்போ நீங்க யோசிக்க வேண்டாம். பிரதர் என் மார்க் இவ்வளோ கம்மியா இருக்கு. நான் என்ன டீச்சர்ஸ்லாம் இப்படி சொல்றாங்க. யூஆர் நாட் ஸ்பெஷல் அப்படின்றாங்க டீச்சர்ஸ்லாம். என் மார்க் வச்சு என்ன டீச்சர்ஸ் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க. பேசிட்டு போட்டாங்க. அவங்க பேசிட்ட. பட் உங்களுக்கு தெரியுமா? அதுதான் நீ காட்டுறேன். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஏன்? அவங்களுக்கு தெரியாது. சம்டைம்ஸ் பாருங்க பேரண்ட்ஸ்க்கே தெரிய மாட்டேதுல்ல. நம்மளே போடா நம்மளே என்ன சொல்றாங்க? எருமை, நாய், பன்னின்னு சொல்றாங்க. டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்க? அவங்களும் என்ன சொல்றாங்க? யுவர் யூஸ்லெஸ் அப்படின்றாங்க. யுவர் அன்வொர்த்தி அப்படின்றாங்க. இல்ல இல்லைங்க. அவங்களுக்கு தெரியல. கடவுளை எப்படி சிருஷ்டித்திருக்காங்க மனுஷங்க தெரியல. பட் இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார் த காட் கிரியேஷன். தெரியுங்களா? மனுஷங்க நம்ம ரொம்ப ஒரு பெஸ்டா கடவுள் நம்மளை உருவாக்கிட்டார். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு கடவுள் கேட்குறீங்கன்னா, ஒருவேளை நான் அவரை நம்புறதுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு. கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம அவரை போலவே உங்களை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஓகே. கர்த்தர் நல்லவரா இருக்கார். வருகிற காலங்கள்ல நம்ம பார்ப்போம். சில காரணங்களை பார்த்து நம்ம கடவுள் மீது எப்படி நம்பிக்கை வைக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை யாவரும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க் யூ ஆல். ஹேவ் எ பிளஸ்ட் டே.